ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.5 ஆறாம் கணக்கு. ஓர் உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர். ஒரு உள்ளீடற்ற உருளை, ஓகே, அது வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர். வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிடுவோம். உட்புற ஆரம் ஸ்மால் ஆர் சென்டிமீட்டர் மற்றும் அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர். தடிமன் 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிற வெளிப்புற ஆரத்தை உட்புற ஆரத்தை மைனஸ் பண்ணாதான் தடிமன் கிடைக்கும். ஓகே, இந்த வெளிப்புற ஆரத்திலிருந்து இந்த உட்புற ஆரத்தை மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது தானே இந்த தடிமன். ஸோ தடிமன் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ஓகே, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆர் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தடிமன் வெளிப்புற ஆரத்துலேருந்து உட்புற ஆரத்தை மைனஸ் பண்ணுறது 4 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கிடுவோம், செகண்ட்னு வச்சுக்கிடுவோம். ஸோ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர்னு வந்துடும். அப்போ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 9 + ஆர் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஸோ ஆர் ஈக்குவல் டு 14 - 9 5 சென்டிமீட்டர். ஓகே, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிட்டு. உயரம் 20 சென்டிமீட்டர். உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர் எனில் அதனை உருவாக்க பயன்பட்ட பொருளின் கன அளவு. இப்போ உள்ளீடற்ற உருளையின் கன அளவு equal to பை ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு ஹெச். சாதாரண உருளைன்னா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இது உள்ளீடற்ற உருளைன்னா பை ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஓகே, கேபிட்டல் ஆர் 9, ஸ்மால் ஆர் 5, ஹெச் 20. இந்த பையன் விடை சூஸில் பை கொடுத்துருக்கனால பையன் நம்ம 22/7 போடாமல் அப்படியே வச்சுக்கணும். ஸோ கன அளவு ஈக்குவல் டு 1120 பை கன சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் கியூப். 1120 பை கன சென்டிமீட்டர். ஓகே.